ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத அம்சங்களில் பாலங்கள் முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. அந்த வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் எண்ணற்ற பாலங்களை உருவாக்கி போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தி சாதனை படைத்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையால் விழுப்புரம் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாலங்களால் பயனடைந்துள்ள அம்மாவட்ட மக்கள் முதலமைச்சரை நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பிள்ளையார்குப்பம் என்ற இடத்தில் உள்ளதுதான் கெடிலம் ஆறு. இந்த ஆற்றை சுற்றி வசிக்கும் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதை உணர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கெடிலம் ஆற்றின் குறுக்கே 8,50,00,000 ரூபாய் மதிப்பில் பாலம் கட்ட உத்தரவிட்டார். பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தற்போது பாலத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பயணிக்கின்றனர். பயண நேரம் மிச்சமாகி எளிதில் மற்ற இடங்களுக்கு தங்களால் செல்ல முடிவதாக கூறும் மக்கள் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். வேலூர் கெடிலாட்டில் முன்னெல்லாம் தரைப்பாலமாக போயின்னு இந்தாண்டு களமருதூருக்கு பசங்க எங்கள் பள்ளி மாணவர்லாம் போயிட்டு படிக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த சுற்று வட்டார பகுதியில் 40 கிராம மக்களுடைய விவசாயிகளை அத்தனை பேருடைய கரும்பும் காட்டாற்று வெள்ளம் வரும்போது அந்த கரும்பெல்லாம் இப்படியே தேங்கி மடப்பட்டு உளுந்தூர்பேட்டை வழியாக பெரிய சேவலைக்கு 40 கிலோமீட்டர் சுற்றி வந்தோம். நாங்கள் ரொம்ப கடும் அவஸ்தைப்பட்டோம். பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். அம்மா 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பெரிய பாலத்தை கட்டி கொடுத்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடிய நன்றி தெரிவித்துக் கொண்டோம். மீண்டும் அம்மா தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவாங்க. முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு உள்ள மக்களுக்கு அனைவருக்குமே தாய் என்ற முறையில் எங்கள் அம்மா தான் முதலமைச்சர் தான் வரணும். எங்கள் ஓட்டுகள் அனைத்தும் ரெட்டலைக்கு தரைப்பாலமாக இருக்கும்போது 15 நாள் 20 நாள் தொடர்ந்து மழை பெய்யும் போது நிறைய வெள்ளம் பெருத்தோடி விடும். அப்போ விவசாயிகளும் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் ரொம்ப சிரமப்பட்டு 40-50 கிலோமீட்டரு சுற்றி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை நடைபெற்றது. அதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 8 கோடி அளவில் நிதி ஒதுக்கி கொடுத்து பெரிய மேம்பாலமாக ஒதுக்கி கொடுத்துறாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக மாணவர்கள் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் கோடான கோடியை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு என்றென்றும் ஆதரவை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த பிள்ளையார்குப்பம் பகுதியில் ரூபாய் 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் ஒன்று கட்டித்தரப்பட்டது. இந்த மேம்பாலம் மூலமாக தற்பொழுது 40 கிராமத்து மக்கள் பயனடைகிறார்கள். குறிப்பாக பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எளிதில் செல்லக்கூடிய வகையில் இந்த மேம்பாலம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் கூடிய விவசாயிகள் அவருடைய விலை பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த மேம்பாலம் அமைந்திருக்கிறது என்பது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷாமுடன் அபினேஷ்.